தமிழகத்தில் ஹிந்தியை திணிக்க முயற்சிக்கிறதா மத்திய அரசு என்பது குறித்து கவிஞர் வைரமுத்து விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் உள்ள அவருடன் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். நாடாளுமன்றம் முதல் சிபிஎஸ்இ பாடசாலை வரை மத்திய அரசு ஹிந்தி மொழிக்கு முன்னுரிமை கொடுப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஹிந்தி மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கிறது என்பதை மத்திய அரசு இயல்பாக செய்கிறதா, திட்டமிட்டு செய்கிறதா என்பதை பொதுமக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இயல்பாக செய்கிற போது அதனுடைய தீங்குகள் குறைவாக இருக்கும், திட்டமிட்டு செய்கிற போது அதன் வீச்சு அதிகமாக இருக்கும். இந்தி மொழிக்கு நாங்கள் பகைவர்கள் அல்லர். தமிழ் மொழிக்கு எங்கள் தாய்மொழி என்ற வகையில் நாங்கள் ஆதரவாளர்கள். இந்தி ஒழிக என்று சொல்வதற்கு இனி எங்களுக்கு எழாது. தமிழ் வாழ்க என்று சொல்வதை யாரும் தடுக்க முடியாது. எனவே தாய்மொழியை வாழ வைத்துவிட்டு எந்த மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். தாய்மொழியை கற்றுக்கொள்வதை கட்டாயமாக்குங்கள். பிறகு எந்த மொழியை படித்தாலும் யாரும் தடுக்க முடியாது. அதுக்கு அரசமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீதிமன்றங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மத்திய அரசு திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாய்மொழியை கட்டாயமாக்கிவிட்டு இந்தியாவில் எந்த மொழியையும் படிப்பதற்குரிய விருப்பத்தை, சுதந்திரத்தை மாணவர்களுக்கு கொடுங்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். மொழி சுருங்கி போனால் மொழி சுருங்குகிற இடத்தில் நிலமும் இறந்து போகும். அதனால்தான் தமிழர்கள் நிறைய இழந்திருக்கிறார்கள். தன்னுடைய காவியங்களை இழந்திருக்கிறார்கள், தனித்தமிழை இழந்திருக்கிறார்கள், மேன்மை இழந்திருக்கிறார்கள், அரசுரிமைகளை இழந்திருக்கிறார்கள். இனிமேல் இழக்கக்கூடாது என்று நினைக்கிற அந்த உணர்வுதான் மற்ற மாநிலத்தவரை விட தமிழ்நாட்டுக்காரர்கள் அதிகம் மொழிப்பற்றோடு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற காரணமாகும். அதை தமிழ்நாட்டுக்கு வெளியே குற்றச்சாட்டாக பார்ப்பார்கள், தமிழ்நாட்டுக்கு உள்ளே நான் அதை வெற்றியாக பார்க்கிறேன்.